குறிஞ்சி செடி அல்லது நீலக்குறிஞ்சி என்பது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலையில் பரவலாக வளரும் ஒரு செடியாகும். இதில் பூத்து குலுங்கும் நீல மலர்களினால் இம்மலை பிரதேசம் நீல நிறத்தில் தோன்றுவதால் தென்னிந்தியாவில் இம்மலை தொடர்ச்சிக்கு நீலகிரி மலை என்று பெயர் வந்தது. குறிஞ்சி செடிகள் புதர் வகையைச் சேர்ந்தவை. ஸ்டோரோஃபைலண்டிஸ் குந்தியானா என்பது அவற்றின் தாவரவியல் பெயராகும். இந்த குறிஞ்சி குடும்பத்தில் ஏறக்குறைய 200 வகை செடிகள் காண கிடைக்கின்றன. அவை அத்தனையும் ஆசிய நாடுகளில் மட்டுமே காணப்படுகின்றன. அவற்றிலும் 150 வகைகள் வரையில் இந்திய நாட்டில் மட்டுமே காணப்படுகின்றன. இன்னும் குறிப்பாக 30க்கும் மேற்பட்ட வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள், நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைகளில் மட்டுமே வளர்கின்றன. பழந்தமிழர்களின் நிலவகை பகுப்பில் மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி திணையாக குறிக்கப்படுகின்றன. இது தமிழரின் மலை நிலத்துக்கும் இந்த செடிகளுக்கும் இடையேயான பிணைப்பை காட்டும். நீலக்குறிஞ்சி மலர் செடிகள் மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே வளர்கின்றன. உயரம் 30 முதல் 60 சென்டிமீட்டர் வரை இருக்கும். பிரகாசமான அதன் ஊதா பூக்கள் கோயில் மணிகளின் உருவம் கொண்டவை. தென்னிந்தியாவின் உயரமான சிகரமாக கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள ஆனைமுடி சிகரத்தின் நாற்புறமும் அமைந்துள்ள பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இரவைக்குளம் தேசிய பூங்கா இந்த இடம் ஊதா குறிஞ்சி செடிகள் செழித்து வளர்வதற்கு ஏற்ற பாதுகாப்பான இடமாக கருதப்படுகிறது. என்றாலும் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக தென்னிந்திய மலைப்பகுதிகளில் இருந்த எழில்மிகு ஊதா குறிஞ்சி செடிகளின் வளர்ச்சி மெல்ல மெல்ல குறைந்துவிட்டது. கடல் மட்டத்திலிருந்து 1300 முதல் 2400 மீட்டர் உயரத்தில் வளரும் இச்செடி 12 வருடங்களுக்கு ஒருமுறையே பூக்கும். பொதுவாக 30 முதல் 60 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரும் இது இதற்கு ஏற்ப தட்பவெட்ப சூழ்நிலை இருந்தால் 180 சென்டிமீட்டர் உயரம் வரையிலும் வளரலாம். 1994ஆம் ஆண்டில் பூத்த இச்செடி 12 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலும் கேரளாவிலும் 2006ஆம் ஆண்டில் பூத்தது. மணி போன்ற வடிவம் கொண்ட குறிஞ்சி மலர்கள் மலை சரிவுகளில் பூத்து குலுங்கி மலைப்பகுதிகளுக்கு புதிய வண்ணங்களை தீட்டிவிடுகின்றன. நீலக்குறிஞ்சி என்றொரு வகை உண்டு. இந்த குறிஞ்சி மலர் பூத்து குலுங்கும் கண்கொள்ளா காட்சியால் தான் நீலகிரி என்ற பெயர் உருவானது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிகளவில் காணப்படும் குறிஞ்சி மலர்கள் கேரளாவில் எரவிக்குளம் தேசிய பூங்காவில் கூடுதலாக பூக்கும். தமிழின் முதல் இயக்கண நூல் என கருதப்படும் தொல்காப்பியத்தில் 7 திணைகளான கைக்கிளை, முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை ஆகியவற்றில் மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி என அழைக்கப்படுகிறது. நீலமலையில் குறிஞ்சி பூ சுழற்சியை வைத்து நீலகிரியில் உள்ள தோடர் இன ஆதிவாசி மக்கள் தங்களது வயதை கணக்கிட்டுள்ளனர். எத்தனை முறை குறிஞ்சி பூத்ததை பார்த்தார்கள் என்பதை கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலைவாழ் பழியர் பழங்குடியினர் தங்களது வயதை கணித்துள்ளனர்.